ஹலோ காய்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோ வந்து நிஃப்டியில் எப்படி ஆப்ஷன் பையிங்கில் ப்ராஃபிட் மேக் பண்ணலாம் அதை பற்றி இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிஸ்க்ளைமர், திஸ் வீடியோ இஸ் ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. ஐ எம் நாட் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர். இந்த வீடியோ கொடுக்கும் அனைத்து கண்டும் எஜுகேஷன் பர்பஸும் உருவாக்கப்பட்டவை. எந்த விதமான பையன்ஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன் கிடையாது, ஒன்லி அனாலிசிஸ் மட்டுமே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ காய்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய வந்து நிஃப்டியில் எப்படி ஆப்ஷன் பையிங் பண்ணலாம் பற்றி பார்க்க போகிறோம். அதுவும் 5 மினிட் கேண்டில் பேஸ் பண்ணி ஒரு 20 EM பேஸ் பண்ணி எப்படி ஆப்ஷன் பையிங் பண்ணலாம் பற்றி பார்க்க போகிறோம். ஏன் இந்த 20 EM எடுக்கிறோம்னா, 20 EM வந்து ஒரு சப்போர்ட்டாகவும் ரெசிஸ்டண்ட்டாக ஆகிட்டாகும். அது எப்படின்னா, மார்க்கெட் வந்து ஒரு 20 EMக்கு மேலே ட்ராவல் ஆகிட்டு கரெக்ஷனாக கீழே வந்துட்டு மறுபடியும் 20 EM டச் பண்ணிட்டு பவுன்ஸ் பேக்காக மேலே போச்சுன்னா நம்ம கால் சைட் ஃபோக்கஸ் பண்ணலாம். இதே மாதிரி தான் புட் செய்யணும். மார்க்கெட் வந்து 20 EM கீழே ட்ராவல் ஆகிட்டு மறுபடியும் கரெக்ஷனுக்காக 20 EM டச் பண்ணிட்டு ரிவர்ஸில் கீழே வந்துச்சுன்னா நம்ம புட் சைட் ஃபோக்கஸ் பண்ணலாம். இது பற்றி நம்ம மார்க்கெட்டை அனலைஸ் பண்ண போகிறோம். வாங்க டேரெக்டாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம நிஃப்டியோட 5 மினிட் சார்ட்டை வச்சுக்கிறோம். இன்றைக்கி தேதி வந்து 24 ஓகேவா. நம்ம எடுக்கக்கூடிய டூல் வந்து 20 EMA ஓகேவா. EMA டச் பண்ணி எழுதிக்கிறோம். EMA மூவிங் ஆவரேஜ் எக்ஸ்பென்ஷனல். நம்ம எடுக்கக்கூடியது வந்து 20 EMA. நான் வச்சுக்கோங்க 20 EMA தான் எடுக்க போகிறேன். ஏன் 20 EMA சப்போர்ட்டாகவும் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். அது பற்றி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். இன்றைக்கி எப்படி மார்க்கெட் ஒர்க் ஆகிக்கும் பார்க்க போகிறோம். இந்த லெவலில் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இன்றைக்கி தான் 24 ஓகேவா. கரெக்டாக வாங்க ஃபஸ்ட்டு கேண்டில் வாங்க. இந்த ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து கரெக்டாக இந்த 20 EMA மேலே ஒரு ஹையை டச் பண்ணிட்டு கரெக்டாக கீழே க்ளோஸ் வச்சுட்டேன். எப்படி கரெக்டாக இந்த ஹையை டச் பண்ணிட்டு ஒரு ஸ்வைப் பண்ணி இந்த 20 EMA கரெக்டாக ஸ்வைப் பண்ணிட்டு கரெக்டாக இங்கேயே க்ளோஸ் ஆகிட்டேன். அதாவது கரெக்டாக கீழே க்ளோஸ் ஆகிட்டேன். அப்புறம் மார்க்கெட் வந்து கீழே இறங்கும்போது தெரிஞ்சு போச்சு ஓகேவா. நம்ம அடுத்த கேண்டில் பார்க்கணும். அடுத்த கேண்டில் ஒரு பியரிஷ் கேண்டில். இந்த கேண்டில் இது ஒரு பியரிஷ் கேண்டில். அடுத்த கேண்டில் செகண்ட் கேண்டில் பியரிஷ். அப்புறம் மார்க்கெட் கீழே இறங்கும்போது தெரிஞ்சு போச்சு. அப்போனா நம்ம புட் சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம். நம்ம என்ட்ரி எப்போயுமே கீழே ட்ராவல் ஆகிட்டு கரெக்ஷனுக்காக வச்சுக்கோங்க. கீழே இறங்கி கீழே இறங்கிட்டு மறுபடியும் இந்த 20 EMA டச் பண்ணி கீழே இறங்கினா மட்டும்தான் என்ட்ரி. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். புரியுதுங்களா. வாங்க மார்க்கெட் எப்படி ஓகே பார்ப்போம். கரெக்டாக அந்த ஸ்வைப் பண்ணிட்டு மார்க்கெட் கீழே அழகாக இறங்கியிருக்கேன் ஓகேவா. ஆமாம் ஓகே. நம்ம என்ட்ரி எப்போயும் 20 EMA டச் பண்ணி கீழே இறங்கணும். அப்போனா என்ட்ரி. அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். வாங்க அப்படி கீழே அப்படி மார்க்கெட் கீழே இறங்கிடுவாங்க. அப்படி அங்கேருந்து கீழே அப்படியே இறங்கிட்டே வந்துருக்கு. நான் 20 டச் பண்ணல ஓகேவா. அழகாக மார்க்கெட்டிங் இங்கே இறங்கி கரெக்டாக பார்த்துங்க. அழகாக இங்கே மார்க்கெட் அழகாக கீழே இறங்கி கரெக்டாக இந்த வச்சுக்கோங்க. இந்த கேண்டில் கரெக்டாக இந்த இடத்த கரெக்டாக 20 EMA டச் பண்ணிடுச்சு. கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். கரெக்டாக இங்கேருந்து கீழே இறங்கி மார்க்கெட்டு கரெக்டாக இந்த 20 EMA இந்த கேண்டில் வந்து கரெக்டாக வாங்க 20 டச் பண்ணிடுச்சு. அப்போ இதுக்கு அடுத்த கேண்டில் பார்க்கணும். இதுக்கு அடுத்த கேண்டில் ஒரு பியரிஷ் கேண்டில். இந்த கேண்டில் ஒரு பியரிஷ் கேண்டில். அப்புறம் மார்க்கெட் கீழே இறங்குன்னு தெரிஞ்சு போச்சு. என்ன வச்சுக்கோங்க 20 டச் பண்ணிடுச்சு. இப்போ டச் பண்ணி அழகாக ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்புறம் மார்க்கெட் கீழே இறங்கும்போது தெரிஞ்சு போச்சு. அப்போனா இந்த கேண்டிலுக்கு அடுத்த கேண்டில். இப்போ எந்த கேண்டில் 12 கேண்டில் கரெக்டாக வந்து ரிவர்ஸில் கீழே இறங்கிச்சு. அப்புறம் இதுக்கு அடுத்த கேண்டில் என்னென்னா 12-20 கரெக்டாக 12-20 இந்த கேண்டில் வந்து கரெக்டாக கீழே இறங்கிடுச்சு. அப்போனா இதுக்கு அடுத்த கேண்டில் இன்ட்ரி எடுத்துடணும். அப்புறம் 12-25 கேண்டில் நம்ம இன்ட்ரி எடுத்துடணும். நம்ம ஸ்டாப் லாஸுங்கிறது 20 EMA டச் பண்ணிச்சு பார்த்தீங்களா. இந்த 20 இந்தியாவில் இந்த கேண்டில் எந்த டச் பண்ணிச்சோ இதை நம்ம ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணிங்க. இந்த கேண்டில் தான் நமக்கு வந்து டச் பண்ணி கீழே இறங்கிருக்கு. அப்போ இதை ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் ஓகேவா. ஸ்டாப் லாஸ் இது ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம டார்கெட் மினிமம் ஒரு 10 மினிட் க்ளோஸ் பண்ணிக்கணும். புரியுதுங்க. நான் வச்சுக்கோங்க மார்க்கெட் வந்து அழகாக இதுதான் நம்ம ஸ்டாப் லாஸ் ஓகேவா. நம்ம இன்ட்ரி அப்போ கரெக்டாக இந்த 20 EMA டச் பண்ணிவிட்டு இந்த கேண்டில் வந்து இந்த கேண்டில் க்ளோஸ் வச்சுட்டு அப்புறம் இந்த கேண்டில் அப்படின்னா நம்ம மார்க்கெட் கீழே இறங்கி வச்சு அப்புறம் இதுக்கு அடுத்த கேண்டில் நம்ம என்ட்ரி எடுத்துடணும். இந்த கேண்டில் என்ட்ரி எடுத்துடணும். 12 இந்த 25 கேண்டில் நம்ம என்ட்ரி எடுத்துடணும். நம்ம ஸ்டாப் லாஸுங்கிறது இந்த 20 EMAக்கு மேலே வச்சு பார்த்தீங்க. இதை வந்து ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம டார்கெட் மினிமம் 10 பாயிண்ட் தான். மார்க்கெட் ஃபஸ்ட்டு எப்படி ஒர்க் ஆகிக்கும் பார்ப்போம். இது அப்படி நம்ம எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்கணும் ரெண்டாக பார்ப்போம். மார்க்கெட் நம்ம ஸ்டாப் லாஸ் அடிச்சுக்க பார்ப்போம். கடைசி வெயிட் பண்ணுங்க பாருங்க. மார்க்கெட் வந்து அழகாக இங்கேருந்து இறங்கி இங்கேருந்து இறங்கி கரெக்டாக இந்த 20 EMA டச் பண்ணி கீழே இறங்கி மறுபடியும் வாங்க நம்ம ஸ்டாப் லாஸ் பக்கத்து போயிருக்கு. ஆனால் ஸ்டாப் லாஸ் அடிக்கல வாங்க. கரெக்டாக நம்ம ஸ்டாப் லாஸ் பக்கத்து வந்திருக்கு. ஆனால் நம்ம ஸ்டாப் லாஸ் அடிக்கவே இல்லை ஓகேவா. ஏன்னா 20 EMA வந்து நம்ம கரெக்டாக ஒர்க் ஆகும். அதுக்காக நம்ம எடுக்க போகிறோம். இப்போ நம்ம எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுக்குன்னு பார்க்க போகிறோம்.
இப்போ மார்க்கெட் வந்து அழகாக கீழே இறங்கியிருக்கா, மார்க்கெட் இங்கே அழகாக இங்கேருந்து கீழே இறங்கியிருக்கு. இங்கேருந்து மார்க்கெட் அழகாக கீழே இறங்கி கரெக்டாக இந்த 20 EMA டச் பண்ணிடுச்சு. 20 EMA டச் பண்ணி கீழே இறங்கியிருக்கு. இது நம்ம எந்த கண்டி என்ட்ரி எடுக்கிறோமோ, இப்போ வந்து எந்த கண்டி நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம், இந்த கண்டியில் நமக்கு 12 கண்டி கரெக்டாக நமக்கு ரிவர்ஸை தெரிஞ்சு போச்சு. ஓகேவா, நம்ம எடுக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து நம்ம 20 EMA என்ன எடுத்திருக்கோம், 23,936 எடுத்திருக்கோம். அப்போனா ரவுண்ட் ஃபிகராக 23,900 புட் ப்ரைஸ் எடுக்க போகிறோம். நான் வச்சுக்கோங்க, இந்த கேண்டி 12-20 கேண்டில் வந்து கரெக்டாக வந்து நமக்கு வந்து ஒரு புயர்ஸ் கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சு. 12-20 கேண்டி அழகாக இந்த 20 EMA டச் பண்ணிவிட்டு 20 EMA அழகாக டச் பண்ணிவிட்டு அழகாக மார்க்கெட் கீழே இறங்கி இந்த ஒரு கேண்டி ஃபார்ம் ஆகிட்டான். 12-20 கேண்டி அப்புறம் மார்க்கெட் கீழே இறங்கி தெரிஞ்சு போச்சு. அப்புறம் இதுக்கு அடுத்த கேண்டிலான 12-25 கேண்டில் என்ட்ரி எடுத்துடணும். நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து நம்ம எந்த ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தோம், 23,936. அப்போனா 23,900 புட் ப்ரைஸ் நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். நம்ம என்ட்ரியை வந்து எப்போ 12-20 கேண்டியில் தான் கரெக்டாக நமக்கு ஒரு ரிவர்ஸை கிடச்சிச்சு. அப்புறம் 12-25 கேண்டியில் நம்ம என்ட்ரி எடுத்துடணும். 25 கேண்டி என்ட்ரி எடுத்துட்டு நம்ம டார்கெட் மினிமம் 10 பாயிண்ட். ஓகேவா, வாங்க நம்ம 23,900 புட் ப்ரைஸ் செக் பண்ணி பார்ப்போம். அதான் 23,900 அதில் புட் ப்ரைஸ் செக் பண்ணி பார்ப்போம். நம்ம என்ட்ரி வந்து 12-25க்கு, நம்ம டார்கெட் மினிமம் 10 பாயிண்ட் தான். ஓகேவா, 23,900. ஏன் 20 EMA 20 EMA வந்து நமக்கு சப்போர்ட்டிவ் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். அதான் எப்பயும் 20 EMA பேஸ் பண்ணி நீங்கள் எடுக்கலாம். ஓகேவா, நம்ம என்ட்ரி எப்போ 12-25க்கு நம்ம என்ட்ரி. நம்ம என்ட்ரி 12-25க்கு 12-25 கேண்டி நம்ம என்ட்ரி எடுத்துடணும். 12-25 கேண்டி நம்ம ஓப்பன் பேஸ் என்ட்ரி எடுத்தோம். ஏன்னா அந்த கேண்டியே நம்ம ரிவர்சல் ஆகிருக்கு. 12-20 கேண்டி வந்து ரிவர்ஸாக கிடச்சிச்சு. அப்படின்னா அடுத்த கேண்டி என்ட்ரி எடுத்துடலாம். அப்புறம் 12-25 கேண்டியில் நம்ம என்ட்ரி எவ்வளவு 159. ஓகேவா, நம்ம என்ட்ரி 159. நம்ம டார்கெட் மினிமம் 10 பாயிண்ட் தான். 159 10 பாயிண்ட் ஆட் பண்ண எவ்வளவு 169. நம்ம டார்கெட் வந்து 169. என்ட்ரி 159, டார்கெட் 169. மினிமம் 10 பாயிண்ட் ட்ரேட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ பாருங்கள் மார்க்கெட் வந்து கரெக்டாக வாங்க அந்த அதே கேண்டியில் 12-25 அழகாக நம்ம என்ட்ரியும் எக்ஸிட்டும் அதே அந்த 5 மினிட் கேண்டிலும் ஈஸி நம்ம டார்கெட் ரீச் ஆயிடுச்சு. நோட்டு கம்மிக்கிறாங்க, நம்ம என்ட்ரி இங்கே கிடச்சிருக்கு. நம்ம டார்கெட் வந்து கரெக்டாக இந்த இடத்த ரீச் ஆயிடுச்சு. ஓகேவா, அழகாக அந்த 5 மினிட்லேயே நம்ம டார்கெட் 10 மணி ஈஸியாக ரீச் ஆயிடுச்சு. உடனே நம்ம ட்ரேட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்படி தான் ஆப்ஷன் பையிங் பண்ணணும் 20 EMA பேஸ் பண்ணி. ஓகேவா, எப்போயுமே 20 EMA வந்து எப்போயுமே நான் வச்சுக்கோங்க, 20 மார்க்கெட் மேலே போயிட்டு மறுபடியும் அந்த 20 டச் பண்ணி ரிவர்ஸ் ஆச்சுன்னா மட்டும் நம்ம கால் சைடு ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். அதேமாதிரி கீழே 20 கீழே ட்ராவல் ஆகிட்டு மறுபடியும் டச் பண்ணிவிட்டு கீழே இறங்கிச்சுன்னா புட் சைடு ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, நான் வச்சுக்கோங்க. அதேமாதிரி ஒரு சில நேரத்தில் டச் பண்ணி மேலே போனால் அதுக்கு அந்த வீடியோ வந்து கம்மி வீக்கில் பார்க்கலாம். எப்போயுமே நான் வச்சுக்கோங்க 20 EMA நம்ம பேஸ் 20 EMA சப்போர்ட்டாக ரெசிஸ்டன்ட் ஆக்டிவ், அதனால் நம்ம 20 EMA எடுக்க போகிறோம். இது வந்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகேவா, கான்செப்ட் இன்னும் சொல்லி நல்லா கன்ஃபார்ம் நல்லா தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மார்க்கெட் வந்து எப்போயுமே 20 EMAக்கு மேலே ட்ராவல் ஆகிட்டு ஒரு கரெக்ஷனாக கீழே வந்துட்டு மறுபடியும் 20 EMA டச் பண்ணிட்டு மேலே ஏறினா மட்டும்தான் நம்ம கால் சைடு ஃபோக்கஸ் பண்ணுவோம். இதே மாதிரி புட் சைடும் மார்க்கெட் வந்து 20 EMAக்கு கீழே ட்ராவல் ஆகிட்டு மறுபடியும் 20 EMA டச் பண்ணிட்டு கீழே இறங்கினா மட்டும்தான் புட் சைடு ஃபோக்கஸ் பண்ணணும். இது என்ன கான்செப்ட் நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா, நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.